ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் டிசம்பர் பூவை பாருங்கள், எவ்வளோ பூ பூத்துருக்கு. நான் என்ன செய்வேன்னா, இதை பறித்து ஒரு டப்பாவில் வச்சு ஒரு 3 நாளைக்கு வச்சு சேர்த்து வச்சுருந்தோன்னா கரெக்டாக ஒரு முழத்துக்கு நமக்கு வந்துடுது. ஒரு சின்ன பாட்டில் தான் இருக்குது பாருங்கள், தண்ணி கேனில். இந்த தண்ணி கேனில் சின்ன செடி தான் இது. சீசன் இப்போது இது தரையில் வச்சா கூட நிறையா பூ பூக்கும், நிறைய அடர்த்தியாக வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த டிசம்பர் பூக்கள். இந்த டிசம்பர் பூ வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் பூக்கும். இது அவ்வளோ அழகாக பூத்துருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறையா இன்னொரு 6 கலர் வெரைட்டிஸில் நம்ம வாங்கி வச்சுருக்குறோம். அது அடுத்த வருஷம்தான் பூ பூக்கும். ஏன்னா இப்போ வச்சுருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன செடிங்களாக இருக்குது. இப்போ வாங்கி வச்ச செடியெல்லாம் அது காம்போவாக போட்டிருந்தாங்களா, அதை வாங்கி வச்சுருந்தோம். இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதுவும் ஒரு வகையான டிசம்பர் தான். இது ஹைப்ரிட் டிசம்பர். இந்த டிசம்பர் பூவும் வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து பேபி பிங்க்கு, இதுவும் வச்சுருக்கோம். அப்புறம் காட்டுறேன் பாருங்களேன். அது இன்னும் கொஞ்சம் அப்படியே ரீபார்ட் பண்ணி வைக்காமல் இருந்திருக்கோம். இது வந்து அதான் அந்த 6 செடி வந்துச்சுல, அதில் நட்டு வச்ச ஒரு செடி. இது என்ன கலருங்கிறது தெரியல. அதனால் அது வர நம்ம வீடியோ போடுறேன், இங்கே பார்த்துங்க. எனக்கு இதை பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை பறிச்சுட்டு போகலாம். இனிமேல் கொஞ்சம் இடம் இல்லாதவங்க நம்ம என்ன பண்ணலான்னா, மாடி தோட்டத்தில் நம்ம இந்த மாதிரி தண்ணி கேனை வாங்கி வச்சு செடி வளர்க்கலாம். நிறைய பூக்கள் பூக்கும். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக. இதெல்லாம் இப்போது நிறைய